ஹே எவ்ரிஒன், ஃபைனலா நேற்று தாய்க்கிழவி மூவி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தை பத்தி பேச நான் வந்திருக்கேன். படத்தோட ஸ்டோரி லைன் சிம்பிள் தான். ஹஸ்பண்ட் இல்லாத பாட்டி ஊர் ஃபுல்லா வட்டிக்கு விட்டு அதை எப்படி அராத்தா கலெக்ட் பண்றாங்கிறது அவங்களோட கேரக்டர். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களுக்குமே அம்மா இறந்துட்டா அவங்களோட சொத்துல நமக்கு வந்துடும் ஆசையில இருக்காங்க. ஸோ ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த பாட்டியை பிடிக்காது, பெத்த பசங்களுக்கும் இந்த பாட்டியை பிடிக்காது. அந்த ஒரு டைம்ல இந்த பாட்டிக்கு உடம்பு முடியாம போயிடுது. அப்போ பசங்க தான் அம்மா செத்துணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு விஷயம் லீக் ஆகுது. அப்புறமா பசங்க நம்ம அம்மா செத்துடக்கூடாது, உயிரோட வரணும், உயிரோட வந்தாதான் நமக்கு சொத்து கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஆகுது. ஸோ அதுல இருந்து படம் நல்லாவே போகுது. அண்ட் இன்டர்வல்லையுமே இந்த படத்தோட ஸ்டோரியை அப்படியே புரட்டி போடுற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்தது. அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் பெரியாரோட சில வார்த்தைகளையும் சுருக்கமா சொல்லியிருந்தாங்க, அதுவும் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. அண்ட் எண்டிங்குமே நல்லா சூப்பரா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது படம் பார்க்க நல்லாவே இருக்கு. நல்ல என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலியாக பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த படத்தை போய் ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் 18+ காமெடிஸும் எதுவுமே கிடையாது. படம் நல்லாவே இருக்கு, ஃபேமிலியோடவே தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ இதேமாதிரி உடனே சினிமா அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நான் சாம், இது சாம்ஸ் சினிமா வேர்ல்டு.